அவ்வளவுதானே. அப்ப மீதி எல்லாமே எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல. இந்த சொல்ற மாதிரி டிராமா ஆர்டிஸ்டுகளா இருக்கிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி. இவர் எப்படி இதை பிஜேபியை கையாளுறது அப்படின்னு தெரியாம தவிச்ச நிலையில் ஒரு லெவல்ல விஜய் வந்து பிஜேபி அலைன்ஸ் போலாங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாரு. ஜெயலலிதாவோடைய அட்டென்ஷன் கெய்னிங்னாலதான் இந்திரா காந்தி எம்ஜிஆரே திரும்பி பார்த்துக்கிறாங்க. இப்ப அதே டெல்லி லாபியை திருப்புறதுக்கு இல்ல கையாளுறதுக்கு ஒரு பிராமணர், ஒரு நடிகை, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய திரிஷாவை அனுப்புகிறார். இதுல எப்படி நீங்க இன்னொன்னு யோசிக்கணும் அப்படின்னா, திரிஷா யாரை ஹேண்டில் பண்ண போறாங்க? அமித்ஷா, சாஷா. இப்ப இந்த சாஷாவை நீங்க சேர்த்தாலும் அதுல ஒரு மீனிங் வந்துடும். அவர் பொண்ணு பேரு ஆன்டி இன்குபென்சியோடைய வாக்காளர்கள்னு தனியா விஜய்க்கு போறப்ப, விஜய் தனியா நிக்கிறப்ப திமுகவை பலவீனப்படுத்துவார். அப்பதான் நான் ஈஸியா எந்திரிச்சு வர முடியும். அவர் சொல்ற மாதிரி ஒண்ணு தாவேகா இல்ல திமுக அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறப்பதான் நான் சைலண்டா நான் மேல வர முடியும். ஒரு மாநிலத்துடைய தேர்தல் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கலவர நிலவரம் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விஜயை சார்ந்து 12லேருந்து 16 எம்எல்ஏ சீட் ஜெயிப்பார்னு உளவுத்துறையில ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை வச்சுட்டு நாளைக்கு அவங்க போட்டு போனது சொல்றேன். ஏடிஎம்கேலேருந்து அப்ப விஜய் எப்படி அடிச்சாங்க, இப்ப ஏன் அமுக்குறாங்க? பெரம்பூர் தொகுதியில ஏன் நாளைக்கு வீக் கேண்டிடேட் போடுறீங்க? பாமக அலைன்ஸ்க்கு ஒதுக்கி விடுறீங்க. அங்க தலித்து சிறுபான்மை மக்கள் தான் அதிகம். தலித் எப்படி பாமக ஓட்டு போடுவான்? அப்ப விஜய் ஜெயிப்பாருன்னு தெரியும்ல. அதனால அவரு லாஸ் ஆனாலும் விஜயபாஸ்கர் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்குவாரு. அப்ப விஜய்க்கு ரூட் ஃப்ரீ பண்ணி விடுறது ஏடிஎம்கே. இதுதான் மேட்டர். ஏன் அப்படின்னா அவங்க ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ஹேண்டிலிங்க்கு வராங்க. இந்த காரணத்தினாலதான் சசிகலாவையும் ராமதாஸையும் விஜய் ஏற்க மறுத்தது. அவரு எங்கத்த இது பண்றதுக்கு பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விஜய்க்கு கை கொடுக்காது. எதனால அப்படின்னா பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நம்ம பேசக்கூடிய நேரத்துல தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சு விட்டார். அவ்வளவு பேர் அந்த கட்சியில இருக்காங்க. ஏன்னா நம்மளே பேசியிருக்கோம், 2-3 முறை பேசியிருப்போம். அப்படிங்கும் போது அறிவிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு, ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயங்கள் தான். கேண்டிடேட் இல்ல தாவேகாவுல, வேட்பாளர்களே கிடையாது, திணறாங்கன்னு நான் உட்பட நீங்க உட்பட கண்டிப்பா பேசியிருப்போம் நம்ம எல்லாருமே. 234 தொகுதிக்கும் அறிவிச்சிருக்காங்க. முதல்ல உங்களுடைய பார்வை என்ன இது தொடர்பான விஷயம்? எப்படி ஒன் ஷாட்ல எப்படி அறிவிச்சிருக்காங்க? ஓ, இதுல அப்படி அதாவது தாமதமா அறிவிச்சாங்க. அப்ப வந்து நம்மளுடைய கணிப்பெல்லாம் வந்து நான் அவங்க அறிவிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலையே. இல்ல கேண்டிடேட் இல்ல நம்ம பேசிருந்தோம் இல்லையா? இப்பயும் தான் யாராவது சொல்லுங்க பாப்போம் பெருசா. ஆதவர்ஜுனா, புசியா, அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் சரி வாங்க சரி எவ்வளவுதான் சொல்றீங்கன்னு பாப்பாங்க. சொல்லு சீரியஸா. அப்புறம் விஜய் அவர்களுடைய கார் டிரைவருடைய மகன்
மானபங்கப்படுத்தாதீங்க. இதுக்கு நீங்க அவங்கிட்ட வேட்பாளர் இல்ல சார், இல்லன்னு ஒரு கால்ல விழுந்தாரு அவரு. அதனால அததான் சொல்றேன். நாங்க நீங்க வேட்பாளரே இல்லன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். டிரைவர் அப்படி எப்படி மகனுக்கெல்லாம் சார் சீட்டு சொல்ல கொடுத்து முடியும்? வச்சிருக்காங்கன்னு அவமானப்படுத்துறீங்க. சரி, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான் சார், தெரிஞ்ச மங்கள் அவ்வளவுதான். அவ்வளவுதானே. ஆமா. அப்ப மீதி எல்லாமே எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல. இந்த சொல்ற மாதிரி டிராமா ஆர்டிஸ்டுகளா இருக்கிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி. இல்ல, தாமதமான அறிவிப்பு அப்படிங்கிறது ம். அரசியல் நிகழ்வுகளை கடந்து வந்த பாதையை ம். பார்க்க வேண்டும் விஜய். என்ன ம். அப்படின்னா, பாஜக வந்து விஜயை தன்வசப்படுத்தணும் அப்படின்னு ம். முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண உடனே இந்த வடிவேல் சொல்ற மாதிரி எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி புலி படத்தோட வரி ஏய்ப்பு, ஜனநாயகன் படத்தோடைய தடை, சிபிஐ கரூர் சம்பவ ம். விசாரணைன்னு 3ம் ஒரே நேரத்துல ரைஸ் ஆகுது. அப்ப நாளைக்கு அந்த கட்சியில இருக்க வளர்ந்து கட்டவன் ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் டெல்லிக்கு போயிட்டு நாளைக்கு மேல இருக்கிறவங்கள கூப்பிட்டு நாளைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பேசலாம், இது என்ன எங்களால ஸ்கோர் பண்ண முடியும், நாங்க காங்கிரஸ் கிட்ட பேசிட்டோம், அவங்க ராகுல் காந்தி எங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாரு, உங்க கூட வந்து உங்களை பலப்படுத்துவதை விட திமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு நாங்க உதவுறோம் அப்படின்னு ஒரு டீல் பேசுறப்ப அமித்ஷா ரைட்டு, இது சரியான விஷயமா இருக்கு, சரி பண்ணுங்க அப்படின்னு விடுறப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்கு காங்கிரஸில் இருந்து திருச்சி வேலுசாமி மாதிரியோ அல்லது ஒரு சில நபர்கள் மாணிக் தாக்கூர் மாதிரியே எல்லாமே எப்ப தாவேக்கா பக்கத்து போலாங்கிற மாதிரி ஒரு டோர் ஓப்பன் ஆச்சோ, அப்பையில இருந்து இப்ப நான் சொன்ன 3 பிரச்சனையும் ஆஃப் ஆயிடுச்சு. எப்ப இது திரும்பி ரைஸ் ஆச்சு தெரியுமா? திமுகவும் காங்கிரஸும் ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதா அடுத்த நாள்ல இருந்து திரும்பி இந்த மேட்டர்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விசாரணைக்கு நீ வாடி மோன டெல்லிக்கு அப்படின்னோன்னா, அந்த சமயத்துலதான் நாளைக்கு இவர் எப்படி இதை பிஜேபியை கையாள்றது அப்படின்னு தெரியாம தவிச்ச நிலையில் ஒரு லெவல்ல விஜய் வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு போலாங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவியும் அனுப்புனா அவங்க தான் நம்பிக்கையான ஆளுங்க, எல்லா இடத்துலயும் ஹேண்டில் பண்றது. பட் அவங்களுக்கு பிஜேபியோடைய அலைன்ஸ் பிடிக்கலங்கிறப்ப வேற நம்பிக்கைக்குரிய நபரை யார் அனுப்பி இதை எப்படி பேசுறதுங்கிறப்பதான் அவர் வந்து அனுப்புற ஆளு த்ரீசா அப்படிங்கிற மாதிரி. அவரு தினமலர் பேப்பரை பார்த்துட்டு சொல்றீங்களோ? மேடம், டெல்லிக்கு போன பிளைட்ல அந்த அம்மா தங்கினது எங்களை யாரை சந்திச்சாங்க? எங்களுக்கு டெல்லியில லேப் இல்லையா? 40 வருஷமா 40 வருஷமா எங்க அப்பா டெல்லியில எம்பியா இருக்கிறாரு. நாளைக்கு நானும் அங்கதான் சட்டம் படிச்சேன். எனக்கு அப்ப டெல்லியில எல்லாம் யாரும் ஆள் தெரியாதா? அங்க என்ன பண்ணாங்கிறதான் நம்ம சொல்றோம். இல்ல, எம்ஜிஆர் ஆகத்தான் நான் விளங்குகிறேன் அப்படின்னு நாளைக்கு பேசுறாருல, அதுல 2 கேரக்டர் ஆஃப் எம்ஜிஆர் அவரை பார்க்கலாம். ஒண்ணு, நாளைக்கு எப்படி ஜானகி அம்மா இருக்கிறப்பயே அவர் ஜெயலலிதா ஓட்டினாரோ அதே மாதிரி சங்கீதா இருக்கிறப்பே திஷா ஓட்டுறாரு. இப்போ ஒரு எம்ஜிஆர் ஆயிட்டாரு. இன்னொரு எம்ஜிஆர் ஆகுறாரு. என்ன அப்படின்னா, டெல்லியோடைய கவனத்தை நாளைக்கு அதிமுக மீது திருப்புவதற்கு இந்திரா காந்தி திரும்பி எம்ஜிஆருக்கு முக்கியத்துவமே கொடுக்காம இருந்தப்ப அப்ப எம்ஜிஆர் என்ன செய்யறாரு, ஒரு பெண், ஒரு நடிகை, ஒரு பிராமணரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டு ஜெயலலிதாவோடைய அட்டென்ஷன் கெய்னிங்னாலதான் இந்திரா காந்தி எம்ஜிஆரே திரும்பி பாத்துக்கிறாங்க. இப்ப அதே டெல்லி லாபியை திருப்புறதுக்கு இல்ல கையாளுறதுக்கு ஒரு பிராமணர், ஒரு நடிகை, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய த்ரிஷாவை அனுப்புகிறார். இதுல எப்படி நீங்க இன்னொன்னு யோசிக்கணும் அப்படின்னா, த்ரிஷா யார ஹேண்டில் பண்ண போறாங்க? அமித்ஷா, சாஷா. இப்ப இந்த சாஷாவை நீங்க சேர்த்தாலும் அதுல ஒரு மீனிங் வந்துடும். அவர் பொண்ணு பேரு. மேடம், விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்ஸில் இல்ல, உண்மையிலேயே சொல்றேன், ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய த்ரிஷா அவர்களுடைய தாய்மாமா இருக்காரு. அப்ப அவங்க போனது அவர் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி இது என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணப்ப இவங்க ஒரு டிமாண்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் வைக்கிறாங்க. இப்ப ஆதவ் வெளில வந்து பேசுறாருல, நாளைக்கு நாங்க வந்து 100 சீட் தரேன்னாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர் தரேன்னாங்க, அதெல்லாம் வேணான்னு எங்க தலைவர் உதறிட்டு வந்திருக்காருன்னு. அதெல்லாம் வேணான்னு உதறிட்டு வரல, வரேன், இதெல்லாம் வரேன்னா இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நீ வேணான்னு எடப்பாடி உதறி விட்டாரு. 2.5 வருஷம் முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு அவர் இவ்வளவு போராடுறாரு. நீ நோகாம 100 வாங்கிட்டு போயிட்டானா அப்புறம் என்டிஏ கூட்டணி அச்சுங்க உன்னைய சுமந்துக்கிட்டு தான் நான் வாழணுங்கிறதுக்கு அமித்ஷா கிட்ட அழகா எடப்பாடி எடுத்து வச்ச பாயிண்ட், இவன் நம்ம கூட வரதை விட நாளைக்கு இவர் தனியா நிக்கிறதா நமக்கு நல்லது. எதனாலனா, நீங்க என் கூட இருக்கிறதுனால ஒரு சிறுபான்மை ஓட்டும் எனக்கு உழாது. ஆனா விஜயை நாளைக்கு நீங்க தனித்து நிப்பாட்டினால் சிறுபான்மை ஓட்டை திமுக போகாம பிரிப்பாரு. ஜென்சி கிரவுட் ஓட்டர்ஸ் இருக்கு, புதுசா ஃபேன் பேஸ் இருக்கு, ஆன்டி இன்குபென்சியோடைய வாக்காளர்கள்னு தனியா விஜய்க்கு போறப்ப, விஜய் தனியா நிக்கிறப்ப திமுகவை பலவீனப்படுத்துவாரு. அப்பதான் நான் ஈஸியா எந்திரிச்சு வர முடியும். அவர் சொல்ற மாதிரி ஒண்ணு தாவேக்கா இல்ல திமுக அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டப்பதான் நான் சைலண்டா நான் மேல வர முடியும்.
நடுவுல மேடம் முதல்ல தாவேகா திமுகன்னு இருந்தாரு. அப்புறம் நடுவுல தாவேகா திமுக பிஜேபி மற்றும் பலர்னு நடுவுல ஒண்ணு மூணாவதா முளைச்சது. இப்ப திரும்பி பிஜேபி படுத்துக்கிச்சு. இப்ப திரும்பி தாவேகா மற்றும் திமுகன்னு வந்துருச்சுல்ல. என்னன்னா மேல இருந்த அரசியல் சூழ்நிலைகள் இப்ப இதை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துடைய தேர்தல் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கலவர நிலவரம் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிறது தான் டெல்லிக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். ஹங் அசம்பிளி தான். அதாவது உங்களுக்கு ஒரு புரிதலுக்கே கேட்குறேன். திமுகவுக்கு 100 சீட்டு ஜெயிக்குது, ஏடிஎம்கே 100 சீட்டு ஜெயிக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 பேத்துக்கும் மெஜாரிட்டி இல்லை. இப்போ இந்த சமயத்துல ஒரு 20 எம்எல்ஏ நாளைக்கு விஜய் வச்சிருக்காரு. விஜய் டிஎம்கே போவாரா? போக மாட்டார். அப்ப யாரு கூட போவார்? அதிமுக திசா கூட போவாருன்னு பேசக்கூடாது. கரெக்டா நான் கேட்குற 2 ஆப்ஷனுக்குள்ளார மட்டும்தான் நீங்க பேசணும். 3ஆவதா ஒரு ஆப்ஷன் போடக்கூடாது. இதை மட்டும் சொல்லுங்க. என்டிஏ கூட்டணிக்கு போவாரு சார். அப்ப வருவாருல்ல, இங்க வருவாரு. அப்படிங்கிறப்ப இப்ப அதுதான் அவங்க மேட்டர். ஆஃப்டர் எலெக்ஷன் அலைன்ஸுக்கு நீ தனியா நின்று திமுக பலவீனப்படுத்தி நீ ஜெயிக்கிறத வச்சுட்டு அவங்களுக்கு விஜயை சார்ந்து 12ல இருந்து 16 எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்பாருன்னு உளவுத்துறையில ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதை வச்சுட்டு நாளைக்கு அவங்க ரிப்போர்ட் போனது சொல்றேன். வேட்பாளர்களை பார்த்து நீங்க நம்புறீங்களா? கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்ப விஜயகாந்த் அவர்தான் சொல்லிருக்காரு எல்லா தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு. விஜயகாந்த் கட்சியில 2011 எனக்கு தெரிஞ்சு 38 எம்எல்ஏங்க இருந்தாங்க. விஜயகாந்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு 2 பேர் எம்எல்ஏ பேர் சொல்லுங்க. அந்த மோரகட்டெல்லாம் எப்படி ஜெயிச்சது? எதையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. நாளைக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியோட வளர்ச்சி, சின்னத்தோடைய ரீச்சுங்கிறது சில சமயங்கள்ல அங்க ரசிகர் மன்றத்தில் சார்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டப்ப ஜெயிச்ச மாதிரி விஜய்க்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கிரவுண்ட பத்தி. ஏன்னா இந்த பைத்தியங்க நாளைக்கு நான் பொண்டாட்டியாவே போவேன் அப்படின்னு சொல்றதுங்க ஓட்டு போடுறதுக்காக யோசிக்க போதுங்க. அது மாதிரியான சில பைத்தியங்க அலையுதுல்ல. தேர்தலுக்கு பிறகு அலைன்ஸ் அமைக்கப்படுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இந்த பிரச்சனைகள் எதுவுமே விஜய் சீண்டாம வாய் வார்த்தைக்கு எடப்பாடி சாஃப்ட் ஹேண்டிலிங்கா விஜய் அடிக்கிறாரே தவிர, பட் நாளைக்கு அவங்க விகரசா இறங்க மாட்டாங்க. கூட பேசினாரே சார். என்ன சொன்னார்? 41 பேர் செத்தப்ப வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், வெளியில வர மாட்டாங்க, அவ்வளவுதானே. சினிமா பாக்குறீங்களா, ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு வந்துடணும், அங்க போய் நம்பி ஓட்டு போட்டு ஏமாறக்கூடாது அப்படின்னு. இது ரொம்ப சாஃப்ட் அட்டாக். இன்னைக்கு கிருஷ்ணசாமி என்ன அடி அடிக்கிறீங்க? 34 தொகுதியில நின்று 33,000 ஓட்டு வாங்குங்க மானம் கட்டவனேன்னு எவ்வளவு கேவல கேள்விகளுமோ கேட்டுவிட்டு விஜய்க்கு இது விமர்சனமா? நடுவுல அந்த பாருங்க கொடி காட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு நீங்க அதுக்கப்புறமேல திருப்பி கரூர் சம்பவத்துல போயிட்டு அவருக்கு முட்டை கொடுத்தீங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு பிஜேபி அலைன்ஸ் விஜய் வராருன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி ஏடிஎம்கே எப்படி இறங்கிட்டு விஜய் அடிச்சிச்சு? நீங்க நியாயமா பத்திரிகையாளரா சொல்லுங்க. ஏடிஎம்கேல இருந்து அப்ப விஜய் எப்படி அடிச்சாங்க, இப்ப ஏன் அமுக்குறாங்க? பெரம்பூர் தொகுதியில ஏன் நாளைக்கு வீக் கேண்டிடேட் போடுறீங்க? பாமக அலைன்ஸ் ஒதுக்கி விடுறீங்க. அங்க தலித்து சிறுபான்மை மக்கள் தான் அதிகம். தலித் எப்படி பாமக ஓட்டு போடுவான்? அப்ப விஜய் ஜெயிப்பாருன்னு தெரியும்ல. நான் இன்னொன்னும் சொல்றேன். திருச்சி கிழக்குல திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் திருச்சி கிழக்குல எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. 25 கோடி ரூபா பணம் ரெடி பண்ணிட்டு நீங்க எனக்கு பணம் சொல்லுங்க, எங்க கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க, கொடுத்துறேன் அப்படின்னப்ப எடப்பாடி தனியா கூப்பிட்டு நீ கேட்கற தொகுதியில தான் விஜய் நிக்க போறாரு, அதனால நீ நின்னு தோத்து போகாத, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்க காசை செலவு பண்ணி கடங்காரனாவாதான், நான் சொல்றேன் பொறுத்துரு, நான் உனக்கு வேற ஏதாவது நல்லது செய்யறேன், வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரான். அப்ப என்ன அர்த்தம்? விஜய் எங்க நிப்பாருங்கிறது எடப்பாடிக்கு தெரியுது. பெரம்பூர்ல ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி திருச்சி கிழக்குல அவன் தான் ஜெயிப்பான், நீ போய் நின்று காசு செலவு பண்ணி கடங்காரன் ஆகிற வேணான்னு ஒரு கேண்டிடேட் அதுவும் ஒரு மாவட்ட செயலாளர் வேணான்னு சொல்லி இப்ப ஒருத்தர் ராஜசேகரன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு, அதனால அடி தாக்குவாரு. இன்னொன்னு விஜயபாஸ்கரோட பினாமி வேற, அதனால அவரு லாஸ் ஆனாலும் விஜயபாஸ்கர் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்குவாரு. அப்ப விஜய்க்கு ரூட் ஃப்ரீ பண்ணி விடுறது ஏடிஎம்கே. இதுதான் மேட்டர். இந்த இடத்துல நாளைக்கு விஜயை சார்ந்து நாளைக்கு பிற்காலத்தில் நம்மளுடன் கூட்டணிக்கு வருவாருங்கிறதுனாலதான் பாஜகவும் பிஜேபியில இருந்து ஒரு அட்டாக் கூட இல்ல பாருங்க இப்பெல்லாம் விஜய் மேல. தமிழிசை அண்ணாமலை எல்லாம் லெப்ட் ரைட் வாங்குவாங்கல்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ஹேண்டிலிங்க்கு வராங்க. இந்த காரணத்தினாலதான் சசிகலாவையும் ராமதாஸையும் விஜய் ஏற்க மறுத்தது. அவங்க கடுமையா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. 40 சீட்டு கேட்டாங்க சசிகலா, அவரு 40 சீட்டு கேட்டாரு, ஒரு 80 கொடுத்துட்டு நீங்க மீதியில நின்னுங்க, சசிகலாவுடைய ஆஃபர் என்ன தொகுதி செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணும் நான் தரேன் அப்படின்னப்ப கூட விஜய் ஏற்க மறுக்காததுக்கு காரணம்
என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்துற கட்டத்துக்கு விஜய் போனால் பிஜேபி திரும்பி அடிக்க ஆரம்பிக்கும். நீ டிஎம்கேவை வீக் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்திருக்க. அதனாலதான் இப்ப திரும்பி தாவேகா இல்ல திமுகன்னு ஆரம்பிக்கிறாரு. ராமதாஸை அன்புமணியை காலி பண்ணுவாங்கிறாரு ராமதாஸ், டிடிவியை காலி பண்ணுவேங்கிறது சசிகலா. அப்ப அவங்க 2 பேத்துக்கும் நீ உன் வீட்டுல தங்கிக்க நான் சோறு போடுறேன்னா அப்ப நீ யார் அடிக்க முடிவு பண்ற? அந்த ஒரு விஷயத்தினாலதான் அவர்களுக்கு பதில் சொல்லாமே இருந்தது. இவர்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆள் கிடைக்காம திணறாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் செலவுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. நீனே செலவை பார்த்துக்க, நான் பணம் தர மாட்டேன், எலெக்ஷன்ல நீயே பார்த்துக்கங்கிறாங்களாம். இந்த மாதிரியான சில சிரமங்கள்ல இருந்துச்சு. சில பைத்தியங்கள் எப்படி இருக்கிறதுலயே அந்த பைத்தியத்துல எதெல்லாம் கொஞ்சம் இன்னும் விளம்பர பைத்தியம்னு கண்டுபிடிச்சு அந்த ஃபில்டர் பண்ணி அதுல சேர்த்திருக்காங்க. இப்ப அங்கேயுமே ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. எங்களை எல்லாம் நேர்காணலே பண்ணல, இவர் உட்காரவே இல்லை, அறிவிப்பு வெளியாயிட்டு இருக்கு, வெளியில ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்ப வெளிப்படையா சொல்லணும்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் தெரிஞ்ச முகம், மத்ததெல்லாம் தெரியாத முகம். ஆனா எல்லா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வந்ததுல விஜய் அவர்கள் பெரம்பூர் புசி ஆனந்த் ஜெயிப்பார்னு சொல்லணும்ங்கிறாரு. இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மேடம், டி நகர்ல புசி ஆனந்த் நிக்கிறாரு, ஆதவஜ்னா வில்லிவாக்கத்துல நிக்கிறாரு, கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து விஎஸ் பாபு எல்லாம் தெருலதான் நிக்க போறாங்க. அருண்குமார், எடப்பாடி எதிர்த்து அருண்குமார் நிக்கிறாரு, ஜெயசிடி பிரபாகர், ஆயிரமலுக்கு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம். இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உறுதியா? மேடம், விஜய்க்கு பெரம்பூர் கை கொடுக்காது. பெரம்பூர் கை கொடுக்காது. சென்னையை ஸ்வீப் பண்ணிடுவோன்றாரு ஆதவஜ். யாரு அவரு கூட்டுறத சொல்லியிருப்பாரு மேடம். அவரு சென்னை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு கூட்டுறதுக்கு போவாரு. ஸ்வச் பாரத் விளம்பரத்துக்காக போறாரு அவரு. அவரு எங்கத்த இது பண்றதுக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விஜய்க்கு கை கொடுக்காது. எதனால அப்படின்னா அங்க இஸ்லாமியர்கள் வாக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது. அவங்க இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆர்டி சேகர் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கரு. நாளைக்கு எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரு இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் இருந்தப்ப அவர் இளைஞரணி துணை செயலாளர், ஃபீல்டு ஒர்க்கர். எங்கேயாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில போய் பாத்தீங்கன்னா கூட எம்எல்ஏ மாதிரி ஷோ ஆஃபா சேர் போட்டு உட்காந்துருக்க மாட்டாரு. கிரௌடுக்குள்ளார நின்று அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் தொகுதியை கையில வச்சிருக்காரு. அதனால அவரால் கடுமையா டஃப் கொடுக்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டு தலித் மக்களை முழுமையாக விஜய் நம்பி நாளைக்கு களத்துல இறங்கினாரு அப்படின்னா, இப்ப திருமாவளவனுடைய வாய்ஸ் ஃபேக்டர்லாம் அந்த லெவல பிரச்சாரங்கள் அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சாங்க கொஞ்சம் அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இனிகோ ஜெயராஜன் சொல்லி திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கிறார்ல, அவர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்துறாரு. அதை வைத்துதான் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து உதயசூரியன் நின்னாரு. அவரு ஒன்றும் பெரிய பிஸ்தாப்லாம் கிடையாது. இங்க ஹுண்டாய் கம்பெனி சென்னையில வந்துச்சுல்ல, கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறப்ப அதுக்கு இவர் தான் இடம் வாங்கி கொடுக்குறாரு. அதாவது அந்த மாதிரி பெரிய ஃபேக்டரி வருதுன்னொன்னா லேண்டு புரோக்கரேஜ் பண்றப்ப அதுல ஒரு பெரிய கமிஷன் வருது. அதை வச்சு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வளர்ச்சி அடைகிறப்ப ஸ்டாலினுடைய பினாமிகள் பட்டியலில் இனிகோ இருதயராஜும் ஒருவர். குடும்பத்தில் ரொம்ப நெருங்கி அவருடைய பணங்கள் போக்குவரத்தை பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. திடீர்னு அரசியல் ஆசை வருது. அரசியல் ஆசை வந்த பிறகு வருடம் வருடம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துறாரு. இந்த கிறிஸ்துவர்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்டன்ஸ் பிஷப்ஸ் இருக்கிற இடத்துல கேத்தலிக் பிஷப் வரமாட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கிறப்ப இவர் ஸ்டாலினை வைத்து நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள்ல ப்ராட்டஸ்டன்ஸ் கேத்தலிக் எல்லா பிஷப்பையும் மேடைகள்ல ஏற்றி அந்த ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சவர். வருடம் வருடம் நிகழ்ச்சி மெருகேறி பிரம்மாண்டமா செய்ய ஆரம்பிச்சார். 10 கிலோ கேக் வெட்ட ஆரம்பிச்சவர் 500 கிலோ கேக் வரைக்கும் போயிட்டாரு. அது மாதிரி ஃபங்க்ஷன் டெவலப்மெண்ட் ஆனப்ப நாளைக்கு அவங்களுக்கு என்னன்னா ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை. ஆனா இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளார போய் கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல போனாலும் நாடார் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவான். அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கப்ப இப்ப 234 தொகுதியில இப்படி ஒரு தொகுதி இருக்குதுரா, இங்க கிறிஸ்டியன் வெள்ளாளர்ஸ் அதிகமா இருக்கிறான், இங்க நம்மளால நின்னா ஜெயிக்க முடியும்னு ஒரு தொகுதியை அந்த தொகுதிக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இதை கான்சென்ட்ரேட் பண்ணி சிஎம் கிட்ட எனக்காக கொடுங்கிறப்ப நேரு அன்பில் மகேஷ் 2 பேர்த்தையும் மீறி இவர் தனிப்பட்ட முறையில இவர் கிழக்கு தொகுதியில இனிகோவை வேட்பாளரா போடுறாரு. மகேஷ் மாவட்ட செயலாளர், அதனால அவரை ஜெயிக்க வைக்கிறாரு. இதுல என்ன ஆகுது, நேருவும் மகேஷும் எந்த அளவுக்கு தலைமையில நெருக்கமோ அதே அளவுக்கு இனிகோவும் நெருக்கம். ஸோ இந்த பிரச்சனைகள் கிளாஷ் ஆகுது. இவர் இந்த மந்திரிகிட்ட போய் அந்த மந்திரியை குறை சொல்றது, அந்த மந்திரிகிட்ட போய் இந்த மந்திரியை குறை சொல்றதுன்னு இப்ப 2 பேரும் உஷாராகி 2 பேரும் டென்னிஸ் பால் மாதிரி மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மன வருத்தத்தின் வெளிப்பாடா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, திமுகவில் இருந்து கொண்டே விஜய்க்கு நாளைக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கவும் தகவல்கள் கொடுக்கவும் அவருக்கு விசுவாசத்தை கக்கவும் மாறிட்டார். இது இப்ப இல்ல, விஜய் தாவேகா சார்பா விக்கிரவாண்டியில மாநாடு போடுறப்பயே அவருக்கு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஃபண்டிங் நிறைய ரெடி பண்ணி கொடுத்தது இனிகோ இருதயராஜ்.
தெரியாதா இதெல்லாம்? திமுக எனக்கு தலைவருக்கு சொன்ன தெரியாதா? உளவுத்துறை நாளைக்கு முதலமைச்சருக்கு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. நான் விஜய் மாநாட்டை பத்தி பேசினப்ப கிங் டிவிலயே சொல்லியிருக்கிறேன். ம், ம், அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? இப்ப ம், சரி அந்த மாநாட்டுக்கு ஆனா திமுகவோட அமைச்சர்களே ஒரு 4 பேர் பணம் கொடுத்திருந்தாங்க. ம், அது மாதிரி ஏதோ இவனும் கொடுத்துருக்கான் போல நினைப்பாங்க. நினைச்சா படிப்படியா இவருடைய நெருக்கம் விஜய் கிட்ட இன்னும் அதிகமாகி இந்த தொகுதியை ஸ்பாட் பண்ணி கொடுத்து நீங்க இங்க வந்து நின்னீங்கன்னா நீங்க சூப்பரா ஜெயிக்கலாம் அப்படின்னு இவர் முன்கூட்டியே சொல்லி இந்த சனிக்கிழமை வெளில வந்தார்ல விஜய். ம், அந்த சமயத்தில் அவர் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது, மீட்டிங் ஆரம்பிச்சதே திருச்சி காந்தி மார்க்கெட்டு, திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த தொகுதியில தான். நான் அப்பயே சொல்லிட்டேன் கிங் டிவில, அவர் அங்கதான் நிக்க போறாரு திருச்சி கிழக்குலன்னு. நீங்க புஷி ஆனந்த் கிட்ட ஒரு பிளஸ் இருக்குது தெரியுமா, லூஸ் ஸ்டாக். ம். அதனாலதான் நீ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்க கூடாதுன்னு விஜய் கண்டிஷன் சொல்லி வச்சிருக்காரு. விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து போதைப் பொருளுக்கும் மதுக்கும் எதிராக நாங்க அந்த ஒரு கான்செப்ட் வச்சு மாநாடு நடத்தலாம்னு இருக்கோம்னு இவருக்கு சைலண்டா பிளான் பண்ணதை இவன் வந்து பத்திரிகையில சொல்லிட்டு போயிட்டான். திமுக ஐயோ விஜய் வரப்பையாவது தொட்டா நம்ம அடிச்சிருவோன்ட்டு விசிகாவுக்கு ஐடியா கொடுத்து, அவன் அடிக்கிறத விட வீட்டுல இருக்கிற நீயே என்னை அடிக்கிற மாதிரி அடிப்போன்னு சொல்லி அந்த ஐடியாவை சொல்லிட்டாங்க. இது மாதிரி 2-3 விஷயம் கக்கன மாதிரி இப்ப நடுவுல ஒரு விஷயம் பண்ணா அப்படி தேர்தல் ஆணைய விதிப்படி ஒரு ஆளு 2 தொகுதியில தான் 4 தொகுதி. நிக்கணுமா, அப்படி இல்லைன்னா 234 தொகுதியிலையும் என் தலைவரை நிப்பாட்டிடுவேன்னு பேசினான்ல, அப்பயே சொல்லிட்டாங்க. 4ன்னு சொன்னாரு அப்ப அதான் தப்பா. இல்ல தேர்தல் ஆணைய விதிப்படி 2 பேர் தான் நிக்க முடியும். ஒருவேளை விட்டா 234 தொகுதியிலையும் என் தலைவரை நானு அவர் வேட்பாளர் பட்டியல் ஆரம்பிக்கிறப்ப ம், பெரம்பூர் விஜய், ம். திருச்சி கிழக்கு விஜய்னு ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா மதுரை மாதிரி, திருப்பங்குறம் விஜய், திருச்சி மதுரை கிழக்கு விஜய்னு இது திரும்பி உண்மையிலே 234 பயந்துட்டேன். தொகுதிக்கும் அந்த பேரை படிச்சுட்டு Okay. கடைசியா ஏதோ டிஸ்ட் வச்சிருக்கான் போல நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது 2 தொகுதியிலும் நிக்குது லூசுன்னு. இல்ல எதுக்காக 2 தொகுதியில நிக்கிறாரு? அதுவே ஏன் 2 தொகுதியில நிக்கிறாரு? தான் மேல நம்பிக்கை இல்லாம தன்னம்பிக்கை குறைவு அப்படின்னு வச்சுக்கலாம். பெரம்பூரையும் திருச்சி கிழக்குக்கு ஒரு பெரிய ரீசன் சொல்லிட்டீங்க. பெரம்பூருக்கும் ஒரு ரீசன். அது எப்படி நான் மதசார்பற்ற நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமுதாய வாக்கு, மத வாக்க குறி வச்சு 2 தொகுதி தேர்ந்தெடுக்கிறது எப்படி? சரி, இவ்வளவு நாள் கட்சி ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆச்சுல்ல. ம். என்னைக்குமே சொல்லாது இன்னைக்கு மட்டும் ஏன் ஜோசப் விஜய்னு ஜோசப் ஆமா. அழுத்தி சொல்றேன்னா, ஆமா. ஏன்னா நீ கேட்கிற 2 தொகுதியிலும் சிறுபான்மை வாக்கு ஜாஸ்தி. ஓகே. நான் அந்த ஆளுதாங்க அப்படின்னு நான் 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 வந்து நீ அந்த கூட்டத்துல ஒரு வேங்கிற மறத்துப்படாதப்பங்கிற மாதிரி நானும் உங்க ஆளுதாங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு சரி. வெங்கட்ராமையாரு ம். மயிலாப்பூர்ல நிறுத்துனீங்களா உங்க ஆமா. பொருளாளரு ஆள் பார்த்து தான் எல்லா இடத்துலயும் நிறுத்துறீங்கிறப்ப கண்டிப்பா. நீங்க எல்லாம் நாளைக்கு பேசக்கூடாது. நான் இதான் சொன்னேன், அந்த 50 தலைவர்கள் வச்சிருக்கிறதே அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியாரு, பெரியார் எல்லாமே ஜாதிக்காக தான் வச்சிருக்கிறீங்க. பெரியார் மட்டும்தான் ஜாதி இல்ல. எதுக்காகனா அந்த திராவிட கொள்கை அடையாளத்தை வச்சிருக்கவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்காக பண்ணது. மற்ற எல்லாமே அவர் ஜாதிக்காக தான் வச்சிருக்காருங்கிற மாதிரி இந்த களத்திலயும் அவர் அப்படிதான் பண்றாரு. 2 தொகுதியில நிக்கிறாருங்கிறப்பயே உங்க மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் தஞ்சாவூர் மீட்டிங்லயே சொன்னேன், ம், ம். கான்பிடன்ஸ் லெவல் 0 ஆயிருச்சு. டேய் உன்னை நம்பிதான்டா வந்திருக்கேன், டேய் ஓட்டு இல்ல போட்டு 2 தொகுதியிலயும் ஜெயிச்சுட்டா வேற யாரையாவது மறுபடியும் ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அப்ப ஒரு 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 ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ கொண்டு வந்து நிப்பாட்டி? பெருசாவா இல்ல நான் அப்படி கேட்கல. நான் இப்படிதான் கேட்டேன். இல்லம்மா, அப்படின்னாலும் மயிலாப்பூர்ல தானே நிறுத்த முடியும். நாளைக்கு மைனாரிட்டிஸ் மாமியை ஏத்துக்க மாட்டானே. அப்படி இல்ல. அங்க ஜெயிச்சுட்டாங்க. அப்புறம் தலைவர் யாரு கை காட்டினா என்ன? மானங்கட்ட நீ யார வேணாலும் கை காட்டுவா, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஓட்டு போட முடியுமா, நீ போவடா பின்னாடி நான் ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி. ம், மேடம் நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில நிக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி எஸ் நோனே வைப்போம். ம், இப்ப 2லயும் ஜெயிச்சிடுறாரு. ம். இப்ப ஒண்ணு ராஜினாமா பண்ணணும்ல. இப்ப வரி பணம் எவ்வளவு வீணாகுது. நீங்க நாளைக்கு அப்ப அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க அதை நமக்கு முன்னிலைப்படுத்துறீங்களா? பல முரண்கள் இருந்தாலும் தேர்தல் நடைமுறை அப்படிதானே சார் இருக்கு. மேடம் ரொம்ப தோத்துருவோங்கிற பயம். இப்ப ராகுல் காந்தி ம். நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் 3 தடவை நிறுத்துறீங்க. ம். அவர் போய் 2 தடவை சீரியல் நடிகைகிட்ட தோத்துட்டு வராரு. மறுபடியும் தோத்தா கேவலமாயிரும்னு சொல்லிட்டு 2 தொகுதி. தொகுதியில நிக்கிறாரு. அதுவும் இந்தியாலே வேற எங்கேயும் கிடைக்காம வயநாடுல அதிக முஸ்லிம்ஸ் இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையும் பிஜேபிக்கு போட மாட்டான்னு அங்க வந்து போடுறீங்க. இது உங்களுடைய வீக்னஸை காட்டுதா ம், இல்லையா? ம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், என்னை எப்படியாவது அவர் சீரியஸா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 15 வருஷமா கட்சி நடத்தி எதுக்குமே மதிக்காம இருக்கிற சீமான் இப்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டே, 4 வருஷம் எடப்பாடி கூட சிஎம்மா இருந்துட்டான்டா, ஒரு தடவை வாய்ப்பு விடுறா அப்படின்னு அவர் கெஞ்சுற மாதிரி தான் இருக்குது விஜய் கெஞ்சுறது. கான்பிடன்ஸ் இல்லாம 2லயும் தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? தோத்துட்டா அவ்வளவுதான் சார். இல்ல நான் மறுபடியும் படம் நடிக்க போயிருவீங்களா? அது தெரியல சார். இல்ல, நீங்க 2ல நின்னு 1ல தோத்து 1ல ஜெயிக்கிறது, நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆளக்கூடிய தகுதி இருக்குதா, இல்ல நீங்க தலைவராக அப்படியே கிரவுட் புல் பண்ணுது அப்படின்னு. மேடம் நான் என்ன சொல்றது, நீங்க சொல்றதுதான் தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்றப்ப நீ திமுக தலைவர் எங்க நிக்கிறாரோ அங்க நின்னு நீ காட்டுன்னு நான் துணை கேட்கல. முதல்வரையா எதிர்த்தாவது நின்றுக்கலாம். நான் அது கூட கேட்கலங்கிறேன். நீங்க அப்படிலாம் செய்ய வேணாம்.
நீங்க வந்து இந்த இடத்துல நின்று நீ ஜெயிச்சு நீ ஆளுன்னு காட்டுப்பான்னு நான் சொல்ல. 234 தொகுதியில ஒரே ஒரு உருப்படியில நில்லுங்கிறது கூட உன்னால முடியாதா? அதுல கூட பயம். ஐயோ நான் ஒண்ணுல நின்னு தோத்துட்டேன்னா எதுக்கும் இன்னொன்னு அப்படின்னு நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு. அவருக்கு எல்லாமே டபுளா மேடம் முடிக்குது. அவருக்கு தொகுதியும் டபுள், பொம்பளையும் டபுள், வீட்டுல எல்லாமே டபுளா தான் இருக்குதுங்கிற மாதிரி எதையுமே சிங்கிளா வச்சு பழக்கமே இல்லை போட. அதாவது இந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு தொகுதியெல்லாம் நின்னா எனக்கு அசிங்கம். எனக்கு எல்லாமே ஜோசியகரன் சொல்லியிருப்பான் போல, உங்களுக்கு 2 தான் ராசி, டபுளா வச்சுக்கங்கன்னு. சரி சார், சிறப்பா செஞ்சு விட்டீங்க. அடுத்த பேட்டியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.